दूसरा चिन्ह लड़ाइयों और लड़ाइयों की चर्चा तुम सुनोगे। எந்த யுத்தத்தை இயேசு சொல்றார்? किस युद्ध के बारे में प्रभु यीशु कहते हैं? பொத்தாம் பொதுவா இயேசு என்னைக்குமே பைபிள்ல பேசினதே கிடையாது. और खुल ऐसे ही अंदाजे में प्रभु बाइबल में कहीं बात नहीं की है। இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் தெளிவா தான் சொல்லியிருக்கிறார். प्रभु यीशु मसीह ने सब कुछ सफाई से कहा है। இந்த அடையாளத்தை கவனிங்க. उस निश्चित காலத்துல ஒரு யுத்தம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल कहती है अंतिम दिनों में एक युद्ध आएगा। எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. एगेशकेल नबी का पुस्तक 38:8 को पढ़िए। எசேக்கியேல் 38:8. एगेशकेल 38:8 கடைசி வருஷங்களிலே வருவாய்னு ஒரு யுத்தம் இருக்கு பாருங்க. अंतिम वर्ष में आएगा करके एक जगह में लिखा है, देखिए। அப்படியே 16வது வசனத்தையும் வாசிங்க. और 16वां वचन को भी पढ़िएगा। கடைசி நாள்னு இருக்கு பாருங்க. अंतिम दिन करके लिखा है। இந்த யுத்தம் வந்து கடைசி வருஷங்களிலே கடைசி நாட்களிலே நடக்கணும். ये युद्ध अंतिम सालों में और अंतिम दिनों में होना है। யாருக்கு விரோதமா நடக்கணும்? किसके खिलाफ होना है? இஸ்ரவேலுக்கு விரோதமா நடக்கணும் இருக்கு. इस्राएल के खिलाफ होना है करके लिखा है। இதுவே ஒரு பெரிய அடையாளம். ये बड़ा निशानी है। ஏன்னா இந்த பூமியில 1900 வருஷமா இஸ்ரவேலே கிடையாது. क्योंकि इस पृथ्वी पर 1900 साल तक इस्राएल नहीं था। 1948 தான் இஸ்ரவேல்ங்கற தேசமே விடுதலையாகி வந்துச்சு. 1948 में ही इस्राएल करके एक देश फिर से उभर उठा। 1950 வருஷமா இஸ்ரவேல்ங்கற நாடே கிடையாது. 1950 साल तक इस्राएल करके कोई देश ही नहीं था। அந்த நாடு வந்ததே ஒரு பெரிய அடையாளம். वो देश फिर से उभर उठा है, ये बड़ा चिन्ह है। இப்போ அதுக்கு விரோதமாக ஒரு தேசம் வரணும்னு இருக்கு. अभी उसके खिलाफ एक देश आएगा करके लिखा है। யார் வரணும்? कौन आएगा? அது தெரிஞ்சிருச்சுனா தான் நமக்கு அதான் அடையாளம். क्यों उसके खिलाफ आना है ये जान लेंगे तो ये बड़ा निशानी है। எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. एगेशकेल नबी का पुस्तक 38:2 को पढ़िए। கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல அது படிக்க? அந்த வசனம் படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? ये वचन पढ़ने के लिए थोड़ा कष्ट हो रहा है ना? அந்நிய பாஷை பேசுற மாதிரி இல்ல? अन्य भाषा जैसा लग रहा है ना? மனுபுத்திரனே, மேசேக், தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி, அப்படிதானே இருக்கு? हे मनुष्य के संतान अपना मुंह मागोग देश के गोग की ओर करके रेश और मेशेक तूबल का प्रधान है उसके विरुद्ध भविष्यवाणी कर। நான் சொன்னல படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த வசனம். मैंने पढ़ा था, कहा था ना पढ़ने के लिए तो என்ன காரணம் நினைக்கிறீங்க? इसका कारण क्यों क्या है करके सोचते हैं? எப்பயாவது ஒரு தடவை பைபிள் படிச்சா அப்படிதான். कभी ना कभी बाइबल पढ़ेंगे। அவர் நினைக்கல இந்த பால் நம்ம பக்கமே திரும்பும். கவனிங்க. ஆக்சுவலா அதெல்லாம் இப்ப நம்ம கூட இருக்கிற நாடுகள். ये जो है हमारे साथ रहने वाले देश हैं। மேசேக், தூபால் இதெல்லாம் நம்ம கூட இருக்கிற நாடுகள். मेशेक, दूबाल ये सब हमारे साथ के देश हैं। மராத்தி பைபிள் இருக்குல்ல? मराठी बाइबल है ना? அதுல தான் பர்టిక్యులரா வார்த்தை இருக்கும், தமிழ்ல கூட இருக்காது, மராத்தியில இருக்கும். அந்த 38:2ல. நீங்க இந்தியா மராத்தியா? நீங்க हिंदी. சரி, மராத்தி பைபிள் வச்சிருக்கீங்க? आपके पास मराठी बाइबल है? है है पढ़ी அந்த அத வாசிங்க. उसे पढ़िएगा। இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இந்த தமிழ்ல ஒரு வார்த்தை இல்ல, அது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்லும்போது நீங்க வாசிங்க. तमिल में एक शब्द नहीं है, मैं आपको बताने அந்த के बाद 38:2ல இருக்கிற நாடுகள்லாம் யாரு? वो 38:2 में जो देश है वो कौन है? இப்போ அந்த நாட்டு பேர்லாம் நான் சொல்லிட்டேன்னா நீங்க வந்துட்டு அது எப்படின்னு கேப்பீங்க. वो देश का नाम बताऊंगा तो वो कैसा करके आप அவங்க पूछेंगे। எங்க இருக்காங்கன்னு இருக்கு. वे कहां है करके लिखा है। அத சொல்லிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. और इसे बताऊंगा तो आसान होगा। 39:2 வாசிங்க பாப்போம். 39:2 को पढ़िए। 39:2. 39:2 அந்த வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இருக்கு பாருங்க. उत्तर के ओर से निकलेगा करके लिखा है। இந்த எசேக்கியேல் 38ல இருக்கிற நாடுகள்லாம் வடபுறத்துல இருந்து வரணும். और एगेशकेल 38 में जो देश है वो सब उत्तर दिशा से आना चाहिए। இஸ்ரவேலுக்கு அப்படி மேல ஒரு புள்ளி வச்சு வடக்கு பக்கம் நேரா, வடக்குனா நார்த் மேல் சைடு ஒரு கோடு போட்டீங்கன்னா, और इजराइल के ऊपर एक बिंदु रख के आप उत्तर की दिशा की ओर एक लकीर खींचेंगे तो அது நேரா போய் ஒரு சிட்டி மேல நிக்கும். वो सीधा जाकर एक सिटी पर रुकेगा। அந்த சிட்டிக்கு பேர் தான் மாஸ்கோ. वो सिटी का नाम है मास्को। நீங்க ஜெருசலேம் மேல புள்ளி வச்சு ஒரே ஸ்ட்ரைட் லைன் அப்படியே நேரா போடினா மாஸ்கோல போய் நிக்கும். यरूशलेम के ऊपर एक बिंदु रख के सीधा स्ट्रेट लाइन ऊपर खींचेंगे तो मास्को में जाके रुकेगा। वो पेशा। அதே ரஷ்யாவுடைய இன்னொரு பகுதி தான் ஆசியா பகுதியில இருக்கு. और रशिया का और एक इलाका ही जो है वहां एशिया में है। அதுக்கு பேரு டுபால்ஸ்க். उसका नाम डुबास्क। இப்போ கூட இருக்கு ஹார்பர் சிட்டி, டுபால்ஸ்க்னு பேரு. हार्बर सिटी है, अभी भी है। அதுதான் அங்க தூபால்னு இருக்கு. यही यहाँ पर दूबाल करके लिखा है। இது ரெண்டுத்துக்கும் சீஃப் ஒன்னு இருக்கு. ये दोनों का एक चीफ है, அதுக்கு பேரு ரோஷ். उसका नाम रोश। அந்த வார்த்தை மட்டும் இங்க இருக்காது, தமிழ் பைபிள்ல இருக்காது, மராத்தியில இருக்கும். वो शब्द ये तमिल बाइबल में नहीं है, मराठी बाइबल में मिलेगा। இந்தியில இருக்குதா ரோஷ்ங்கிற வார்த்தை? रोश இருக்கா? இந்தியிலயும் இருக்கு. அது வாசிங்க. हे रोश। ரோஷ் மட்டும் வாசிக்க கூடாது. அடுத்த வசனம். ஐயோ, அடுத்த வசனத்துல எந்த வசனம் தான் வாசிங்க.
और ये कहे कि गोग हे रोश मेशेक और तूबाल के प्रधान परमेश्वर यहोवा यो कहता அந்த है। ஏ பிரதான் இருக்குல்ல, இந்த ரெண்டு சிட்டிக்கு மேல அதுதான் தலைமையான அதிபதின்னு இருக்கு. और ये दोनों सिटी के ऊपर वही प्रधान करके लिखा है। அது ரெண்டுத்துக்கு தலைமை எங்கன்னா ரோஷ், அதான் ரஷ்யா. वो दोनों का मुख्य शहर वो रशिया है। அந்த ரோஷ் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, वो रोश क्यों दिया गया है? எந்த நாட்டோடையும் சேர்த்து எழுதும்போது, இப்ப இந்தியாவை எழுதும்போது எப்படி எழுதுவோம்? भारत को लिखते समय कैसा लिखते हैं? இந்தியாவும் ரஷ்யாவும் உடன்படிக்கை பண்ணது, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா, भारत और रूस दोनों समझौता करते हैं। நம்ம எப்படி எழுதுவோம்னா, कैसा लिखते हैं? இண்டோ ரஷ்யான்னு எழுதுவோம். इंडो रशिया लिखते हैं। மேதிய பெர்ஷியாவை எப்படி எழுதுவோம்னா, மேடோ பெர்ஷியான்னு எழுதுவோம். मेदियो फारसियों को मेदियो फारसियो लिखते हैं। அந்த ரஷ்யாவை எழுதும்போது ரோஷ்னு எழுதுவாங்க. और रशिया को लिखते समय रोश लिखते हैं। அந்த ரோஷ் தான் அங்க இருக்குது. वो रोश ही यहाँ पर है। கடைசி காலத்துல ரஷ்யா தேசம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரணும். अंतिम दिनों में जो है रशिया इजराइल के खिलाफ आएगा। என்ன ஆச்சரியம்னா, आश्चर्य क्या है? இந்த வசனம் கொடுக்கப்பட்டது இன்னையில இருந்து 2600 வருஷத்துக்கு முன்னாடி. ये वचन जो लिखा गया है ये आज से 2600 साल के पहले। அன்னைக்கு ரஷ்யாங்கிற நாடே கிடையாது. उस समय रशिया करके एक देश ही नहीं था। அன்னைக்கு அவங்களுக்கு பேர் சபேயர்னு பேர். वो उस समय उनका नाम सगेर। 1918 வரைக்கும் அவங்களுக்கு பேர் ஜார் மன்னர்கள் தான் அங்க இருந்தாங்க. और 1918 तक जो है जार्मन की वहां पर थे। அதுக்கு பிறகு அதுக்கு பேர் ரஷ்யான்னு பேர். उसके बाद ही उसका नाम रशिया पड़ा। அந்த ரோஷ் தான் அங்க இருக்கு. वो रोश ही यहाँ पर है। இந்த ரஷ்யா மேசேக் தூபாலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ரஷ்யா இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமா ரெடி ஆயிருச்சு. मेशेक में दूबाल का हेडक्वार्टर से रूस जो है अभी तैयार हो गया है। ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல ரஷ்யா இஸ்ரவேலுக்கு விரோதமா வரும்ங்கறார். प्रभु कहते हैं अंतिम दिनों में रशिया इजराइल के खिलाफ आएगा। என்ன ஆச்சரியம்னா, आश्चर्य क्या है? இஸ்ரவேல் உருவாவறதுக்கு காரணமா இருந்த நாடுல ஒன்னு ரஷ்யா. इजराइल शुरू होने का, निर्माण होने का एक वजह था, वो देश में रशिया भी एक है। ஐநா சபையில இஸ்ரவேலுக்கு ஆதரவா ஓட்டு போட்டுச்சு. ऐना में इजराइल के सहमति में वो वोट दिया था। இப்போ என்னன்னா, अभी क्या है? கர்த்தர் சொன்னபடி प्रभु के कहने के अनुसार ரஷ்யாவுடைய கப்பல்கள் रशिया का जहाज இஸ்ரவேல் பார்டருக்கு புறப்பட்டு போயிருச்சு. इजराइल के बॉर्डर में जा चुका है। இஸ்ரவேலுடைய அந்த எல்லையில நிக்குது. इजराइल की सीमा में खड़ा है। எந்த நேரத்துல இந்த யுத்தம் தொடங்கும்? किसी भी समय ये युद्ध शुरू हो இந்த सकता है। யுத்தம் 2019 ஸ்டார்டிங்லயே ஆரம்பிச்சிருக்கணும். இந்த வருஷமே ये युद्ध 2019 के शुरुआत में ही शुरू होना चाहिए था। இந்த யுத்தம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வருகைக்கான முந்தின யுத்தம். ये युद्ध ही आगमन के पहले वाला युद्ध है। இப்ப எல்லா கப்பல்களும் அங்க போயிருச்சு. अभी सारे लड़ाई जहाज वहां जा चुका है। ரஷ்யாவுடைய 1.5 லட்சம் ராணுவ வீரர்கள் இப்ப அங்க நின்னுட்டு இருக்காங்க. और रशिया का 1.5 लाख सैनिक वहां पर तैनात है। எந்த நேரத்துல இந்த யுத்தம் தொடங்கும்? और किसी भी समय युद्ध शुरू हो सकता है। இதை விட பெரிய ஆச்சரியம் ஒண்ணு 2019 நடந்துச்சு. इससे சாரி भी बड़ा 2018 நடந்துச்சு. इससे भी बड़ा आश्चर्य कार्य 2018 में हुआ था। என்னன்னு கேட்டீங்கன்னா, वो क्या है? அந்த 38:2ல மாக்கோகுன்னு ஒன்னு இருக்கு பாருங்க. और 38:2 में माकोग करके लिखा है ना। இந்த மாக்கோக் அப்படிங்கிறது வந்து நோவாவுடைய பேரப்பையன் பேர். और माकोग जो है नो का पोते का नाम है। அந்த மாக்கோக் தான் இன்னைக்கு மங்கோலியாவாக இருக்கிறது. और वो माकोग ही आज मंगोलिया है। மாக்கோகியா பின்னாட்களிலே மங்கோலியா. माकोगिया बाद में मंगोलिया। இந்த மங்கோலியாவும் ரஷ்யாவும் பயங்கரமான எதிரிகள். और मंगोलिया रशिया दोनों दुश्मन हैं। ஆனா பைபிள் சொல்லுது ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டா. लेकिन बाइबल कहती है दोनों एक साथ जुड़कर इजराइल के खिलाफ आएंगे। இந்த மங்கோலியா நாட்டை ஒண்ணுமில்லாம அடிச்சதே ரஷ்யா தான். मंगोलिया देश को पूरा शून्य करने वाला रशिया था। இந்தியா பாகிஸ்தான் மாதிரி மங்கோலியா ரஷ்யா யுத்தம் நடந்துச்சு. जैसा भारत पाकिस्तान है वैसा रशिया और मंगोलिया का युद्ध हुआ था। ஆனா பைபிள் சொல்லுது ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும். लेकिन बाइबल कहती है दोनों एक साथ आएंगे। கடந்த 20 வருஷமா மங்கோலியா எந்த நம்ம ஊர் பேப்பர்லலாம் பேரே கிடையாது. पिछले 20 साल से मंगोलिया का नाम निशाना हमारे अखबार में देखने को नहीं मिला। அந்த நாடு ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. क्योंकि वो देश पूरा शून्य हो चुका था। ஆனா என்ன ஆச்சரியம்? लेकिन आश्चर्य क्या है? 2018 செப்டம்பர் 11 தேதி सितंबर 11 तारीख ரஷ்யாவும் மங்கோலியாவும் சேர்ந்து கூட்டு பயிற்சி ராணுவ பயிற்சி செய்தாங்க. रशिया और मंगोलिया दोनों आपस में मिलकर प्रशिक्षण गए, सेना का प्रशिक्षण किए। 3 லட்சம் ராணுவ வீரர்கள், 3 लाख सैनिक மிகப்பெரியதான போர் பயிற்சி செஞ்சாங்க. बहुत बड़ा लड़ाई का प्रशिक्षण किया। அப்பதான் எல்லாருக்கும் ஆச்சரியம். तब सबको आश्चर्य हुआ। ரஷ்யாவோடு மங்கோலியா இணைந்து விட்டது. रशिया के साथ मंगोलिया जुड़ गया है। கர்த்தர் சொன்னபடியே தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிச்சு. प्रभु के कहने के अनुसार भविष्यवाणी नफीतुल्य पूरा हो இப்போ गया। ரெண்டு சைடும் ஆட்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. अभी दोनों साइड में युद्ध के लिए सैनिक तैयार हो चुके हैं। இது ஒரு பக்கம் அமெரிக்க ராணுவம் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் அனுப்பிச்சிருச்சு. एक तरफ से अमेरिका की सेना ने अपना पूरा हथियार भेज दिया है। ஒரு பக்கம் ரஷ்யா
மங்கோலியா எல்லாம் சேர்ந்துருச்சு. और दूसरी तरफ से रशिया और मंगोलिया आपस में जुड़ गया है। இப்போ உங்களுக்கு நமக்கு இந்தியால இத பத்தின செய்திகள் ரொம்ப வராது. भारत में इस बारे में ज्यादा समाचार सुनने नहीं मिलेगा। நாங்க இப்போ மத்திய கிழக்கு நாடுல ஊழியத்தை முடிச்சிட்டு வரதுனால अभी पूरब के देशों में हम सेवा पूरा करके आ रहे थे, इसलिए அங்க நடக்கிற நியூஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ண முடியும். वहां के कुछ समाचार को हम कलेक्ट कर पाए। அங்க எல்லா நாடுகளும் தங்கள் தங்கள் பொசிஷனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க யுத்தத்துக்காக. वहां के सारे देश अपने अपने पोजीशन में युद्ध के लिए तैयार हो रहे கர்த்தருக்கு हैं। சித்தமானால் प्रभु की इच्छा हो तो இந்த வருஷமே அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. इसी साल वो युद्ध शुरू होने का बहुत संभावना है करके कहते हैं। ஒருவேளை தவறுனாலும் शायद तो चूकेगा तो भी நம்முடைய தலைமுறையில் நம் கண்கள் காண அந்த யுத்தம் நிச்சயமாய் வரும். हमारी पीढ़ी में हमारे आंखों के सामने जरूर वो युद्ध होने वाला ஆனா है, ரொம்ப காலம் செல்லாது. लेकिन ज्यादा देरी नहीं होगी। இன்னும் சில வருஷங்களுக்குள்ளே நம் கண்கள் காண கண்டிப்பாய் வந்துரும். और कुछ सालों के अंदर हमारे आंखों के सामने युद्ध जरूर होगा। இதுதான் வருகைக்கு முன்னாடி வர வேண்டிய கடைசி யுத்தம். यही आगमन के पहले होने वाला आखिरी युद्ध है। வருகைக்கு அப்புறம் அந்திகிறிஸ்துவோட யுத்தங்கள் நிறைய இருக்குது. आगमन के बाद एंटी क्रिस्ट का युद्ध बहुत सारा है। இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது, अभी आपको ये जानना है, நீங்க டிவிலயோ பேப்பர்லயோ आप टीवी में या पेपर में அல்லது இன்டர்நெட்லயோ या इंटरनेट में இஸ்ரேலும் ரஷ்யாவும் யுத்தத்தை ஆரம்பிச்சதாகவோ इजराइल और रशिया युद्ध को शुरू करेंगे तो, அல்லது இஸ்ரேலோ ஈரானோ யுத்தத்தை ஆரம்பிச்சதாகவோ या इजराइल और ईरान युद्ध शुरू किए करके நீங்க செய்தியை பார்த்தா कुछ समाचार पढ़े तो நீங்க மூட்டை முடிச்ச கட்டலான்னு தெரிஞ்சுக்கணும். आपको अपना बोरा बिस्तरा बांधना है, इसे समझ लीजिए, இனிமேல் காலம் செல்லாதுன்னு அர்த்தம். क्योंकि अभी इसके आगे ज्यादा देरी नहीं होगी। அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கடைசி அடையாளங்களில் ஒன்று. यही आखिरी चिन्ह में से एक है। இப்பவே எல்லாமே ரெடியாக இருக்கு. अभी ही सब कुछ तैयार है। கர்த்தர் சொன்ன இரண்டாவது அடையாளம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், நம் காலத்துல நடக்க போகுது. प्रभु का कहा हुआ दूसरा चिन्ह है, युद्ध और लड़ाइयों की चर्चा सुनोगे, वो हमारे जमाने में हो रहा है இப்போ அதற்கான எல்லா காரியங்களும் நடந்து முடிந்து और விட்டது. उसके लिए पूरे तैयारी हो चुकी है। இப்போ மூணாவது அடையாளம் அங்கே இருக்கு. अभी तीसरा निशानी, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். लोहों के खिलाफ लोग। ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம்னா என்ன? लोहों के खिलाफ लोग माने क्या है? காயின் ஆபேல் காலத்துல இருந்து ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் இருக்கு. और कैन आबेल के दिनों से ही लोहों के खिलाफ लोग हैं। ஆனா இதுதான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்தினுடைய உச்சம். यही जाति पर जातियां लोहों के खिलाफ लोग, इसका उच्च स्तर है। எப்படி சொல்றோம்? कैसे कह रहे हैं? ஒரு வசனம் வாசிங்க. एक वचन पढ़िए। அந்த வசனத்தின்படி தான் இப்ப பூமி நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். उस वचन के अनुसार ही पृथ्वी में हो रहा है, आप खुद जानते हैं। வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 4ஆம் வசனம் வாசிங்க. 4वां वचन पढ़िएगा। வெளிப்படுத்தல் 6:4 प्रकाशित வாசிங்க. वाक्य 6 में 4। அதின்மேல் ஏறி இருந்தவனுக்கு இப்போ இந்த காலகட்டம் தான் பூமிக்குள்ள இருக்கு. और अभी का ये कार्य ही पृथ्वी पर हो रहा है। பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. पृथ्वी से शांति को हटाने का अधिकार उसको दिया गया, ताकि पृथ्वी के लोग आपस में एक दूसरे की हत्या कर सकें। இன்னைக்கு பாக்குறீங்க, எங்க பார்த்தாலும் கொலை. आज देखिएगा हर जहां में हत्या, எல்லா நாட்டிலயும் கொலை. हर देश में हत्या। முந்தியெல்லாம் ஒரு கொலை நடந்தாலே ஆச்சரியமா சொல்லுவோம். पहला एक हत्या होने पर आश्चर्यचकित होकर कहते இப்ப थे। பேப்பர்ல ஒரு சைடு ஃபுல்லா கொலை தான் வருது. अभी अखबार में एक साइड में पूरा हत्या के बारे में இந்த समाचार है। கொலையினுடைய ஆவி அதிகமாக கிரியை செய்ய ஆரம்பிக்குது. हत्या करने की आत्मा भी ज्यादा क्रिया कर रही है। இப்ப மனுஷன் சாகிறது வந்து ஒரு பொருட்டே இல்ல. अभी मनुष्य का मौत कोई उसका कोई कारण ही नहीं है। அந்த அளவுக்கு கொலை என்பது சர்வ சாதாரணமாய் போயிடுச்சு. ऐसा हत्या एक साधारण चीज बन गया है। வேதம் சொல்லுது கடைசி காலத்துல சமாதானம் இருக்காது. बाइबल कहती है अंतिम दिनों में शांति नहीं रहेगी। இப்ப நடக்கிற அந்த கொலை எல்லாம் பாருங்களேன். इन अध्यायों को देखिएगा, சின்ன சின்ன விஷயம். छोटी छोटी बात के लिए। சமீபத்துல ஒரு நியூஸ் படிச்சேன். अभी हाल में मैंने एक समाचार पढ़ा था। டீ கடையில உட்கார்ந்து ரெண்டு பேர் பேப்பர் படிச்சிருக்காங்க. चाय की दुकान में दो जन पेपर पढ़ रहे थे। பக்கத்துல உள்ளவர் இவர் பேப்பரை எட்டி பார்த்திருக்கார். और पास का एक व्यक्ति ने उसको देखा। இவர் கேட்டிருக்காரு, இது என்னுடைய பேப்பர் படிக்காதேன்னு. और इसने कहा ये अखबार मेरा है, तुम इसे मत देखो। அவர் கேட்டிருக்காரு, படிச்சா என்ன பண்ணுவே? और उसने पूछा मैं पढ़ूंगा क्या कर लोगे? பக்கத்துல உள்ள கத்தி எடுத்து குத்திட்டான். पास में जो चूरी रखा था उसे सीधा घुसा दिया। தமிழ்நாட்டுல நடந்த சம்பவம். तमिलनाडु में हुआ। இப்ப கொலை என்பது ரொம்ப சர்வ சாதாரணம். अभी हत्या तो साधारण हो गया है। உலகம் முழுக்க சமாதானம் கிடையாது. पूरा दुनिया में शांति नहीं है। உங்களுக்கு தெரியும், இந்த குண்டு வெடிப்பு, தீவிரவாத தாக்குதல், இத பத்திலாம் உங்களுக்கு நாங்க சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. आप खुद जानते हैं बम स्फोट और आतंकवादियों का हमला, इसे हम कहकर आपको आप வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்ம நாட்டுக்கு நம்ம வந்தாலே, और विदेश से हम अपने स्वदेश में आएंगे तो நம்மளையே செக் பண்ணி தான் உள்ள விடுறான். हम खुद को चेक करके अंदर भेजते அப்ப हैं। தெரிஞ்சுக்கணும், அவன் எவனையுமே நம்ப தயாரா இல்ல. तब आपको समझ लेना चाहिए वो किसी पर यकीन करने के लिए तैयार नहीं है। இதுதான் பூமியில சமாதானம் இல்லைங்கிறதுக்கான மிகப்பெரிய அடையாளம். உங்களுக்கு தெரியறதுக்கு சொல்றேன். यही इस पृथ्वी पर शांति नहीं है, इसका बड़ा निशानी है।
யாரையுமே செக் பண்ணாம உள்ள விடுறதே கிடையாது. किसी को भी चेक किए बगैर अंदर नहीं छोड़ते, ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் क्योंकि जहां तक उसका सवाल எவன் है நல்லவன் எவன் தீவிரவாதி எவன் கெட்டவன் அவனுக்கு தெரியல. कौन अच्छा है कौन आतंकवादी है इसको वो पहचान नहीं पाता, சோ ஓவராலா எல்லாரையுமே அவன் நம்பல. இப்ப इसलिए वो किसी पर भी यकीन नहीं करता. அதான் பூமியில இருந்து சமாதானம் போயிருச்சு. मतलब इस पृथ्वी पर से शांति चला गया है. இப்ப பூமி முழுக்க கொலை நடக்க अभी ஆரம்பிச்சிருச்சு. पूरा पृथ्वी में हत्या बढ़ गया சமாதானம் இல்ல है और अशांति है. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். लोगों के खिलाफ लोग, என்ன பொறுத்த வரைக்கும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம்னா என்னன்னா लोगों के खिलाफ लोग, जहां तक मेरा मानना है உலகத்துல இருக்கிற அன்பிலேயே சிறந்தது எதுனா ஒரு தாய் தன் பிள்ளையை நேசிக்கிறதா. ये दुनिया में सबसे बड़ा प्रेम एक माँ अपने बच्चे से प्रेम करना. பைபிளும் அப்படிதான் சொல்லுது. கர்ப்பத்தின் பாலகனை ஸ்திரீயானவள் மறப்பாளோன்னு இருக்கு. और बाइबल में ये लिखा है एक माँ क्या अपने बच्चे को भूल सकती है. ஆனா இன்னைக்கு लेकिन आज இந்த காலகட்டத்துல इस समय में தாய் பிள்ளையை கொலை பண்றது சகஜமாகிட்டே இருக்கு. माँ बच्चे को हत्या करना तो बहुत आम बात हो गया है. எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லயும் சர்வசாதாரணமாக இது நடக்குது. हर देश में हर गांव में ये जो है आसान तरीके से आम बात हो गया है. காரணம் பாருங்க, इसका कारण देखिए, ஒரு சீரியஸான காரணமே இருக்காது. एक सीरियस कारण नहीं रहेगा. ஒரு இச்சை, एक लालच, ஒரு 5 நிமிஷம் பாவம், 5 मिनट का पाप, அவ்வளவுதான். அதுக்காக பிள்ளையை கொலை பண்றக்கூடிய சிச்சுவேஷன் இன்னைக்கு. उसके लिए अपने बच्चे की हत्या करने का सिचुएशन. பைபிள்லயும் இப்படி ஒரு சம்பவம் இருக்கு. बाइबल में भी ऐसा एक घटना है. ரெண்டு பேர் வந்து ராஜா கிட்ட கேக்குறாங்க, 2 जन राजा के पास जाते हैं. ராஜாவே நேத்து என் பிள்ளையை வெட்டி சாப்பிட்டோம், राजा कल मैंने मेरे बच्चे को काट कर खाए थे दोनों. இன்னைக்கு இவ பிள்ளையை கேட்டா आज उसका बच्चा मांगा அவ तो தர மாட்டேன்னு वो சொல்றான். नहीं दे रही है. அவங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியாது. उसे खाए थे कि पता ஆனா नहीं. ராஜாவுக்கு இதை உணர்த்துவதற்காக அவங்க போய் பேசுறாங்க. लेकिन राजा के से समझाने के लिए जाकर बात करते हैं. அப்படியே சமைச்சு சாப்பிட்டிருந்தால் கூட அதுல 1000ல ஒரு காரணம் இருக்கு. ऐसा पकाकर खाए होते तो भी उसमें 1000 में एक कारण है. ரெண்டு குடும்பமும் பசியில சாவறதுக்கு ஒரு பிள்ளையை பலி கொடுத்தோம்னு சொல்றாங்க. दोनों परिवार भूख से मरने से अच्छा एक बच्चे को हम बलि कर देंगे ஆனா இன்னைக்கு பிள்ளையை சாகடிக்கிறது பாருங்க. लेकिन आज बच्चे की हत्या कैसे हो रही है देखिए. சின்ன சின்ன விஷயம், छोटी छोटी बात के लिए. திருவனந்தபுரத்துல ஒரு அம்மா तिरुवनंतपुरम में एक माँ உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. बैठकर टीवी देख रही थी ரொம்ப சின்சியரா சீரியல் பார்த்திருக்காங்க. और बहुत सिंसियर होकर सीरियल देख रही थी. பிள்ளை என்ன பண்ணிருக்கு, தொட்டில அழுதுருக்கு. और बच्चा झूले में रो रही थी. இந்த அம்மாக்கு என்னன்னா சீரியல் முடிஞ்ச உடனே சுடுதண்ணி வச்சு பால் கலக்கி பிள்ளைக்கு கொடுக்கணும். और से सीरियल खत्म होते ही उसके लिए गर्म पानी करके उसमें दूध मिलाकर बच्चे को पिलाना है. அது वரைக்கும் தொட்டில ஆட்டிட்டே இருந்திருக்காங்க. तब तक वो झूला को झूल रही थी. பிள்ளை அழுகை நிறுத்தல, பசி. और बच्चा अपना रोना बंद नहीं किया. அதுக்கு என்ன தெரியும், बच्चे को क्या நம்ம पता. கோவம் வந்துருச்சு. और इसको गुस्सा आ गया. ஒரு சீரியல் கூட நிம்மதியா பார்க்க விட மாட்டேன்னு சொல்லி एक सीरियल भी शांति से देखने नहीं देती है करके பிள்ளையை கொண்டு போய் வாஷிங் மெஷின்ல போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டு बच्चे को ले जाकर वॉशिंग मशीन में डालकर स्विच ऑन कर दी. இது பேப்பர்ல வந்த செய்தி. ये अखबार में आया हुआ समाचार है. அதுக்கப்புறம் இது சம்பந்தமா போய் இன்டர்நெட்ல தேடினா उसके बाद इसके संबंध में इंटरनेट में ढूंढेंगे तो அதை விட கொடுமையானதெல்லாம் இருக்கு இன்டர்நெட்ல, வெளிநாட்டுல. विदेश में इससे भी भयानक कार्य हुआ है. அதெல்லாம் நம்ம கேட்கவே முடியாது, அவ்வளவு கொடுமையா இருக்கு. आप सुन ही नहीं सकते, ऐसा भयानक कार्य हुआ है. 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் சொல்லுகிறது, उत्पत्ति 6वां अध्याय कहती है பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது, पृथ्वी जो है भयंकरता और कठोरता से भर चुका था. கர்த்தர் அதை அழிக்க சித்தம். और परमेश्वर ने उसे नष्ट करने का इच्छा किया. மனுஷனை உண்டாக்குனதுக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார். मनुष्य को बनाया इसके लिए वो पछताया. அந்த கொடுமை இன்னைக்கு பூமிக்கு வந்துருச்சு. ऐसा अत्याचार पृथ्वी पर आज आ गया है. பூமியினுடைய கடைசி அன்பு, தாயின் அன்பும் போயிருச்சு. पृथ्वी का आखिरी प्रेम, माँ का प्रेम भी अभी मिट चुका है. இப்ப இருக்கிற தாய்களுக்கெல்லாம் பொறுமையே கிடையாது. अभी के माँ के अंदर कोई धीरज ही नहीं है. அப்ப இருக்கிற அம்மா வந்து ஒரு அம்மா 8 குழந்தைய வளர்க்கும். पहले की माँ एक माँ 8 बच्चे को पालती थी. பொறுமையா வளர்க்கும், धीरज के साथ அழகா வளர்க்கும், अच्छे से पालती थी. 8 குழந்தைய குளிப்பாட்டி படிக்க வச்சிரும். और 8 को नहलाकर पढ़ाई भी करा देती இப்ப थी. 8 அம்மா சேர்ந்து ஒரு குழந்தைய வளர்க்குது, அதனால முடியல. अभी 8 माँ मिलकर एक बच्चे का पालन पोषण नहीं कर पाते. இந்த அத பெத்தம்மா ஒண்ணு, और उसको जन्म दिया हुआ माँ एक है. இந்த பெத்தம்மாவை பெத்தம்மா ஒண்ணு, और इस माँ को जन्म दिया हुआ माँ एक है. அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இருக்கானே அவன் அம்மா ஒண்ணு, और वध हुआ हुआ भेड़ है ना उसकी माँ एक है. இந்த பெத்தம்மாவுடைய தங்கச்சி ஒண்ணு, और उसकी छोटी बहन एक है. போதாத குறைச்சலுக்கு அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு வேலைக்காரமா வைப்பாங்க, அது ஒண்ணு. और बच्चा जन्म होने तक एक नौकरानी रखते थे, वो भी एक है. இது பத்தாததுக்கு பக்கத்து வீட்டுக்காரமா ஒண்ணு. इसके अलावा अपने पड़ोसी को இத்தனை அம்மா சேர்ந்து ஒரு குழந்தைய வளர்க்குது. இப்ப इतनी माँ मिलकर एक बच्चे का पालन पोषण करती है. சாயங்காலமான அந்த பெத்தம்மா சொல்லுது, शाम को ये जन्म दिया हुआ माँ कहती है இவனை வளர்க்கவே முடியல. और इसका पालन पोषण ही कर नहीं पाते. ஒரு குழந்தைக்கு एक बच्चे को कहते संभाल नहीं पाते. காரணம் என்னன்னா பொறுமை இல்ல. कारण क्या है? धीरज नहीं है. அந்த காலத்துலலாம் பிள்ளை வந்து நைட்டு தூங்கும் போது யூரின் போய்டும். पहले के जमाने में बच्चे रात को सोते समय जो है सुसु कर देते. அந்த காலத்து அம்மாக்கள் பொறுமையா எழுந்திருச்சு துணியை மாத்துவாங்க. और उस समय के माँ लोग जो है धीरज से उठकर उसका कपड़ा बदल देते थे. இப்ப இருக்க அம்மா அக்கீஸ்னு ஒன்னு மாட்டி விட்டுருது. और अभी के माँ तो उसको एक जट्टी पहना देती है. அது पहले காலங்காத்தால எடுத்தோம்னா சிங்கங்க தலையில இருக்கிற குண்டா மாதிரி கீழே ஒண்ணு அப்படியே இருக்கு. और सवेरे उसे उठाने पर नीचे एक लटकते रहता है.
அதுகள் பிள்ளை நல்லா தூங்க மாட்டேது, இது படுத்து தூங்குது நல்லா. और बच्चे सो नहीं पाते, ये लोग अच्छे से सो रहे हैं. நான் உங்க யாரையும் சொல்லல, நான் சொல்றது குஜராத்ல. मैं आप में से किसी को नहीं कहता. அல்ல அது வேற கோச்சிக்க போறியா ப்ரோ? आप नाराज होने वाले. எதுக்கு சொல்றேன், இன்னைக்கு யாருக்கும் பொறுமையே கிடையாது. किसी के अंदर भी धीरज नहीं है. ஒரு குழந்தை தான் பிறக்குது, இந்த குழந்தையை வச்சு என்ன एक ही बच्चा है, लेकिन कहते हैं ये बच्चे को मैं संभाल नहीं पा रही हूँ. சோத்ரம் ஆண்டவரே. பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது. पृथ्वी जो है कठोरता और अत्याचार से இதான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். यही जाति के खिलाफ जाति. தன்னுடைய தேவனுக்கு தொண்டு செய்வதா நினைச்சிட்டு நம்மளை கொலை பண்ற காலம் ஒன்னு வரும்னு இயேசு சொல்றாரு. प्रभु यीशु कहते हैं वे तुम्हें आराधनालय में से निकाल देंगे, वरन ऐसा समय आएगा कि जो कोई तुम्हें मार डालेगा वे समझेगा कि परमेश्वर की सेवा करता हूं. இப்ப அதான் நடந்துட்டு இருக்குது. अभी यही चीज हो रहा है. தன்னுடைய தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைத்துக்கொண்டு अपने ईश्वर की सेवा करता हूं ऐसा सोचकर உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். आपको आराधनालय से निकाल देंगे. அதாவது சபைக்கு போக விட மாட்டாங்க. मतलब कलीसिया में जाने नहीं देंगे. சபைக்கு வெளியே இழுத்துட்டு வருவாங்க. कलीसिया के बाहर खींच कर சபைக்கு लाएंगे. போக விடாம தடுப்பானா. कलीसिया में जाने से रोकेंगे. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசனம் என்னைக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்க. कितने बड़े भविष्यवाणी वो कभी का कहा हुआ உங்களை है. ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குற காலம் வரும்ங்கறார். आपको आराधनालय से निकाल देने का समय आएगा करके कहते இப்ப அந்த हैं. காலம் வந்துருச்சு. अभी वो समय आ गया है. தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா முழுக்க, வெளிநாடு வரைக்கும் கிறிஸ்தவர்களை சபைக்கு போக விடாம தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பிசாசு செய்றான். पूरे तमिलनाडु में, पूरे भारत में मसीही लोगों को कलीसिया से जाने के लिए, रोकने के लिए शैतान जो भी कार्य करना है कर रहा है. வாட்ஸ்அப்ல பாக்குறோம் எவ்வளவு மெசேஜ் பாருங்க. व्हाट्सएप में कितने सारे मैसेज आ रहे நிறைய हैं. வீடியோஸ் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது உள்ள போய் வெளியே தள்ளி விடுறான். बहुत सारे वीडियो से आराधना चल रहा है और लोगों को अंदर से निकाला जा रहा है. உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். आपको आराधनालय से निकाल देंगे. இரண்டாவது, दूसरा, மேலும் உங்களை கொலை செய்கிறவன் आपको मार डालने वाला தன் தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைக்கும் காலம் வரும். समझेगा कि मैं परमेश्वर की सेवा करता हूं. இப்போ அதான் நடக்குது. अभी यही हो रहा है. அவங்க கடவுளுக்கு சேவை செய்யதா நினைச்சிட்டு நம்மள அடிக்கிறான். हर एक जन अपनी सेवा, अपने परमेश्वर की सेवा करता हूं समझकर हमें मारते हैं, நம்மள கொலை பண்றான். हमें हत्या करते இது हैं. நடக்கும்னு பைபிள் சொல்லுது. ऐसा होगा करके बाइबल कहती है. அப்படிதான் நடக்கும். ऐसा ही होगा. இது நமக்கு ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. ये पहले ही ठहराया जा चुका है. ஜனத்துக்கு விரோதமா ஜனத்துல இதுவும் வரும். जाति पर जाति ये भी आएगा. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு விசுவாசிகளுக்கு ஒன்னு சொல்றேன். ये इस समय विश्वासियों के लिए कहता हूं. இந்த இவன் அடிக்கிறான், मारता है, ஜபாலயத்துக்கு இத இப்படி பண்றான், और आराधनालय में जाके निकाल देता அப்படினு है. நீங்க திருப்பி அவனை அடிக்காதீங்க. आप पलट के उनको मत मारिए. இப்ப திருப்பி நம்ம ஆளுங்க வேற ஆரம்பிச்சிருக்காங்க. अभी हमारे लोग ऐसा शुरू किए हैं. திருப்பி அடிக்கிறது, पलट कर मारना, அவனை உதைக்க போறது. और उसको लात முதல்ல मारने ஒன்னு जाना. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, एक अच्छे से एक बात को जान நம்முடைய लीजिए. மார்க்கமே அடி வாங்கி தான் ஆரம்பிச்சிச்சு. और हमारा जो धर्म है वो मार खाकर पैदा हुआ है. நம்முடைய கிறிஸ்தவமே மரணத்துல ஆரம்பிச்சது. मसीहत मौत में शुरू हुआ है. நம்ம ஆண்டவர் நம்ம அடி வாங்க தான் சொல்லி हमारा கொடுத்திருக்காரு. प्रभु हमें मार खाने को कहा है, திருப்பி அடிக்க சொல்லி கொடுக்கல. वापस पलट कर मारने को नहीं कहा है. அத செய்யாதீங்க. ऐसा मत कीजिए. அடிச்சா வாங்கிக்கங்க பரவாயில்ல. अगर मारते हैं तो मार खाइए. அவன் அடிச்சானா ரெண்டு நடக்கும். अगर वो मारता है तो दो बातें होगी. ஒன்னு, एक, நம்ம அடிச்சவன் கண்டிப்பா மனம் திரும்பிடுவான். हमें जो मारा है वो जरूर मन फिरेगा. கன்ஃபார்மா மனம் திரும்போ, என்னைக்காவது அவன் மனம் திரும்பியே ஆகணும். நம்மள அடிச்சிட்டானா அவன் மனம் திரும்பி தான் ஆகணும். हमें वो मार दिया है तो जरूर किसी ना किसी दिन वो जरूर मन फिरेगा. ரெண்டு, दूसरा, ஒருவேளை நம்மள அவன் கொன்னுட்டான்னு வெச்சுக்கங்க, शायद वो हमें जान से मार देगा तो ஸ்ட்ரைட்டா பரலோகம் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, சீக்கிரம் போயிடலாம். सीधा स्वर्ग में चले जाएंगे, कोई तकलीफ नहीं रहेगी. என்னைக்கு இருந்தாலும் நீங்க பரலோகம் தானே போறீங்க. आप कभी भी स्वर्ग में ही जाने वाले हैं. நீங்களா போறதுக்கு அவனா அனுப்பி வைக்கிறான். சந்தோஷமா போங்க. आप खुद जाने के पहले वो खुद आपको भेज रहा है, खुशी के साथ जाइए. சொல்றது ஈஸிங்கறீங்களா? और कहना आसान है करके कह रहे हैं क्या? டிஜிஎஸ் அங்கிள் அழகா சொல்லுவாங்க. डीजीएस अंकल अच्छे से कहते हैं, ரத்த சாட்சியாய் வாழ்வது கடினம், और शहीद होकर जीना कठिन है, ரத்த சாட்சியாய் மரிப்பது ஈஸி. और शहीद होकर मरना आसान है. ஒரே நாள்ல முடிச்சிருவாங்க கதையை. एक ही दिन में खत्म हो जाएगी. டெய்லி ரத்த சாட்சியா வாழ்றது தான் கஷ்டம். हर दिन शहीद बनकर जीना ही कठिन है. நமக்கு எப்படி பண்ணாலும் நமக்கு நன்மை தான். कुछ भी हो जाए हमारे लिए भलाई के लिए है. அடிச்சாலும் சரி செத்தாலும் சரி ரெண்டுமே கிறிஸ்துவுக்கு லாபம் தான். मारे पीटे या मरे सब मसीह के लिए अच्छा है. அதனால தயவு செஞ்சு திருப்பி அடிக்கிற வேலையெல்லாம் செஞ்சிராதீங்க. इसलिए कृपया करके पलटकर मारने का काम ना करें. நிறைய பேர் சொல்வாங்க, बहुत से लोग कहते हैं நம்ம அந்த கட்சிக்காரரை பாத்துருவோம், हम उस पार्टी वाले से நமக்கு मिलेंगे, எம்எல்ஏ தெரியும், मैं उस एमएलए को அந்த जानता ஏரியா हूं, எஸ்ஐ நம்ம ஃப்ரெண்டு, और उस एरिया का एसए मेरा வாங்க போய் दोस्त ஒரு है, வழி பண்ணிரலாம்பா. जाएंगे कोई एक कुछ करके दिखाएंगे. போயிராதீங்க. ऐसा मत जाइए. இயேசுநாதர் கை விட்டுருவாரு. यीशु मसीह आपको छोड़ देगा. நீங்க இயேசுநாதர்ட்ட மட்டும் இருந்தீங்கன்னா आप यीशु मसीह के पास रहेंगे तो அவர் ராஜாவையே மாத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக वो இருக்கிறார். राजा को बदलने की शक्ति रखता है. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். यही बहुत मुख्य है.